வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான கேழ்வரகு மினி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1½ கப் கேழ்வரகு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கேழ்வரகுல தூசி நிறையா இருக்கும். 4லேருந்து 5 வாட்டி கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/2 கப் அவல் சேர்த்து அதை ஊற வச்சு கேழ்வரகு அவல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துகிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மினி இட்லியாக ஊற்ற போகிறேன். இதில் ரெகுலர் இட்லி, தோசை ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். இன்றைக்கி நான் டிஃபன் சாம்பார் செஞ்சுருக்கிறேன். டிஃபன் சாம்பாரோட மினி இட்லி ரொம்ப நல்லா இருக்கனால மினி இட்லியாக ஊற்றிருக்கிறேன். இதே மாவில் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். மினி இட்லி பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ தோசையும் முறுமுறுன்னு சூப்பராக தயாராகிருச்சு. இங்கே இட்லியும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃபன் சாம்பாரோட ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.